அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பத்மஸ்ரீ விருதை கிடைத்ததற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கடந்த 76 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே ஷெனாய் நகர் மட்டுமல்லாமல் இங்கு பரவியுள்ள எல்லா இடங்களிலும் ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து மருத்துவ சேவை ஆற்றிக்கொண்டு வருகின்றேன். அவர்களால் செலவு பண்ண முடியுமோ இல்லை என்று பார்க்காமல் நான் அந்த சேவை செய்ததற்கு அதை எனக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்கு மேலாக இப்பொழுது இந்த பத்மஸ்ரீ விருதை தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது, தமிழ் மொழிக்காக. அதற்காக இதுவரையிலே யாராலும் செய்யாத கம்பராமாயணத்தை ஏறத்தாழ 10,000 சிலர் செய்யுள், 4 வரி செய்யுள்கள், அதனை ஆங்கிலத்திலே உரைநடையிலே மொழிபெயர்த்து பாரதிய வித்யா பவனாலே பிரசுரிக்கப்பட்டு உலகமெங்கும் அந்த நூல்கள் கிடைக்கின்றன. அதற்காக ஒரு அற்புதமான அணிந்துரை பாராட்டி, அந்த நூலை என்னுடைய பணியை பாராட்டி முன்னாள் அமரர் முமு இஸ்மாயில் நீதியரசர் அவர் அதை பாராட்டி எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மாணவ பருவத்திலேயே நான் அவரை ரொம்பவும் நேசித்தவன். அவர் எப்படி நம்முடைய அரசியல் சாசனத்தை வரைவதற்கு என்னென்ன செய்தார்கள், முதலிலே அவர்கள் உள்ளே வர முடியவில்லை, எல்லா விவரங்களையும் எழுதி ஆங்கிலத்தில் முதலே பிரச்சுரம் செய்யப்பட்டது. இது மேக்மிலன் லண்டனில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதற்கு பிறகு அது தெலுங்கு, தமிழ், எல்லா கன்னடம், ஹிந்தி எல்லா மொழிகளிலையும் மொழிபெயர்த்து அம்பேத்கருடைய சிறப்பான பணிகளை பற்றி நூல் எழுதப்பட்டிருக்கின்றன. அது எமர்ஜென்சி காலத்தில் எப்படி தலைகீழாக அது மாற்றப்பட்டு பிறகு மீண்டும் மொரார்ஜி தேசாயினுடைய ஆட்சியிலே வாஜ்பாயினுடைய வற்புறுத்தலாலே மீண்டும் டாக்டர் அம்பேத்கருடைய அந்த நிலைமைக்கு அந்த சாசனங்கள், அரசியல் சாசனங்கள் திருத்தப்பட்டன. நான் குறிப்பாக 44வது திருத்தத்தின் மூலமாக நாம் இழந்த சுதந்திரத்தை நமக்கு மீண்டும் கிடைத்தது. அவர்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறேன். டாக்டர் அம்பேத்கரை பற்றி எல்லா விஷயங்களையும், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தோண்டி எடுத்து கிட்டத்தட்ட 12,000 பக்கங்கள் நம்முடைய சாசன சபையில் நடந்த அந்த விவரங்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து அம்பேத்கர் எங்கேயே பேசியிருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த நூல் எல்லா இடத்துலையும் பாராட்டப்படுகிறது. இந்த சேவைக்காக எனக்கு பத்மா விருது தந்திருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு, அந்த அரசாங்கத்தினுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.